Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் உள்ள இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் டிடிவி தினகரன். டெல்லியில் உள்ள இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் டிடிவி தினகரன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து இருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். டெல்லியில் உள்ள இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் டிடிவி தினகரன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இந்த சந்திப்பு எவ்வளவு மணி நேரம் நடைபெற்றது? இந்த சந்திப்பில் தினகரன் அவர்களோடு வேறு யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பல்வேறு கட்ட ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மற்றொரு முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது அமித்ஷாவுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் உள்பட பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இந்த பல்வேறு கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக தொடங்காத நிலையில் முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமியும் அதன் தொடர்ச்சியாக டிடிவி தினகரனும் தற்போது அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அதனுடைய கட்சி தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்திவிட்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அமைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு அக்கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டில் எந்த விதமான இழுவறியும் ஏற்படாத வகையில் சுமூகமான முறையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு செய்வதற்கும் அந்தந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போது அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள், கூட்டணி கட்சிகளான பாஜக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட இன்ன பிற கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய விவரங்களை அவர் எண்ணிக்கையை கொடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது அமித்ஷா, டிடிவி தினகரன் மற்றும் அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸை சந்தித்து இந்த போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையும் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுப்பதற்கு தொடர்பான ஆலோசனையும் வழங்குவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் இதுவரை யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற எந்த விவரமும் தெரியாத நிலையில் முதன்முறையாக அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி, அதன் தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் தற்போது அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவருடைய தரப்பு கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை டிடிவி தினகரன் அமித்ஷாவிடம் வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை அல்லது நாளை மறுதினத்திற்குள்ளாக சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு அடுத்த வாரத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தேவையான
வியூகங்களை வகுத்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.